இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பொங்கல் பண்டிகையை வரவேற்க தயாராகும் தமிழ்நாடு. கரும்பு, மஞ்சள் கிழங்கு, வாழை இலை உள்ளிட்ட பொருட்களை வாங்க குவிந்த மக்கள். டெல்லியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் பொங்கல் விழா. பிரதமர் நரேந்திர மோடி, அமைச்சர்கள் பங்கேற்பு. உலகளாவிய விழாவாக மாறிவிட்டது பொங்கல் பண்டிகை. கடுமையாக உழைக்கும் விவசாயிகளுக்கு பிரதமர் மோடி பாராட்டு. வணக்கம். இனிய பொங்கல் नड़वातकल पोंगल की और सभी पर्वों की बहुत बहुत शुभकामनाएं देता हूं. பொங்கல் பண்டிகையை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி தமிழில் வாழ்த்து. வளமான தமிழ் பாரம்பரியங்களின் உன்னதமான அடையாளமாக பொங்கல் பண்டிகை திகழ்வதாக பதிவு. டெல்லியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பங்கேற்ற பராசக்தி திரை நட்சத்திரங்கள். நடிகர்கள் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். டெல்லியில் பிரதமர் மோடி முன்னிலையில் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷின் இசை நிகழ்ச்சி. திருவாசகம் பாடலை ரசித்து கேட்ட பிரதமர் மோடி. பராசக்தி திரைப்படம் பரப்புரைக்கான படம் அல்ல. திரைப்படத்தை பார்த்தால் காங்கிரஸ் கட்சியினர் புரிந்து கொள்வார்கள் என்றும் நடிகர் சிவகார்த்திகேயன் பேட்டி. No controversy. There is no people are understanding it and taking it in the right way, and what we intended, that's reaching the people, and if they watch the film completely, they will understand it. Thank you. No propaganda. I don't have any propaganda also. பொங்கல் விழாவில் சிவகார்த்திகேயன் பங்கேற்றது மகிழ்ச்சி. படம் நடித்ததற்காக சிவகார்த்திகேயனை ஒரு சித்தாந்தத்துக்குள் அடக்க விரும்பவில்லை என அண்ணாமலை பேட்டி. திமுக வேண்டாம் என நினைத்தால் யார் வேண்டும் என்பதை விஜய் தெளிவுபடுத்த வேண்டும். தேர்தல் களத்தில் யாரையும் சாதாரணமாக எடை போட முடியாது என்றும் அண்ணாமலை பேட்டி. விஜய் அவர்களை பொறுத்தவரை திமுக வேண்டாம் என்று நினைத்தால் யார் வேண்டும் அப்படிங்கறது அவரு கிளாரிஃபை பண்ணணும். திமுக வேண்டாம் என்று நினைத்தால் யார் வேண்டும் அப்படிங்கறது அவரு கிளாரிஃபை பண்ணணும். பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஆளுநர் ஆர் என் ரவி வாழ்த்து. நமது பாரதிய ஆன்மீகம் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தின் பெருமைமிக்க கொண்டாட்டம் என கருத்து. சென்னையில் தலைமைச் செயலக ஊழியர்களோடு பொங்கல் கொண்டாடிய முதல்வர் மு க ஸ்டாலின். எல்லோருக்கும் எல்லாம் என்ற இலக்கை நோக்கி தமிழக அரசு செயல்படுவதாக பெருமிதம். தலைமைச் செயலக ஊழியர்களுடன் பறை இசைத்து சென்னை சங்கமத்தை தொடங்கி வைத்தார் முதல்வர் மு க ஸ்டாலின். இன்று தொடங்கி 18ஆம் தேதி வரை கலை நிகழ்ச்சிகள். பொங்கல் பண்டிகையை ஒட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்றும் பேட்டி. தை பிறந்தால் வழி பிறக்கும். தமிழனுடைய திருநாள் இந்த தை பொங்கல். உலகெங்கும் இருக்கின்ற தமிழர்களுக்கு எனது இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் சமத்துவ பொங்கல். முதன்முறையாக அன்புமணி இல்லாமல் நடைபெற்ற விழா.
சபரிமலையில் மகர ஜோதி தரிசனம், ஜோதி வடிவில் காட்சியளித்த ஐயப்பன். தரிசனம் கண்டோம், ஜோதியில் ஒன்றாய் கலந்தோம். சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா, ஜோதி ரூபமே சரணம் 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 ஐயப்பா. சபரிமலையில் திரும்பும் திசையெங்கும் சரண கோஷம், பரவசத்தோடு மகர ஜோதியை தரிசித்த ஐயப்ப பக்தர்கள். ஆடி வருகுது, அசைந்தாடி வருகுது, ஐயனின் ஆபரண பெட்டி வருகுது. சென்னையில் போராட்டத்தின் போது விஷம் குடித்த பகுதி நேர ஆசிரியர் உயிரிழப்பு. கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி மரணம். பகுதி நேர ஆசிரியர் கண்ணனின் உயிரை திமுக அரசு பறித்துவிட்டதாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். இறந்த ஆசிரியர் குடும்பத்திற்கு அரசு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தமிழக அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாததே ஆசிரியரின் தற்கொலைக்கு காரணம். அன்புமணி, டிடிவி தினகரன், அண்ணாமலை, ஜி.கே. வாசன் உள்ளிட்டோர் கண்டனம். பகுதி நேர ஆசிரியர்களுக்கான ஊதியம் 15,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யவில்லை என போராட்டக் குழுவினர் அதிருப்தி. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு எப்படி 2,500 ரூபாயை நாம் உயர்த்தி அது 12,500 இதை மாற்றினமோ, இப்பொழுது கூடுதலாக மீண்டும் ஒரு 2,500 ரூபாயை உயர்த்தி அதை 15,000 ரூபாயாக நாம் உயர்த்திட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு முடிவை இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார்கள். இடைநிலை ஆசிரியர்களோடு அமைச்சர் அன்பில் மகேஷ் நடத்திய பேச்சுவார்த்தையிலும் முடிவு எட்டப்படவில்லை. அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று ஆசிரியர்கள் அறிவிப்பு. மீண்டும் புதிய உச்சத்தை தொட்ட தங்கத்தின் விலை. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய் அதிகரிப்பு. வரலாறு காணாத உச்சத்தை தொட்ட வெள்ளி விலை. சென்னையில் 1 கிலோ வெள்ளி 15,000 ரூபாய் அதிகரிப்பு. நாட்டின் வர்த்தக தலைநகரை கைப்பற்றப் போவது யார்? நாளை உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்கிறது மும்பை மாநகராட்சி. நியூசிலாந்து அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 284 ரன்கள் குவிப்பு. KL ராகுல் சதமடித்து அபாரம். ஒருநாள் கிரிக்கெட் தரவரிசையில் மீண்டும் அரியணை ஏறினார் விராட் கோலி. 11வது முறையாக முதலிடத்திற்கு முன்னேறி சாதனை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.